ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் drawtales. நான் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம். அக்ரைலிக் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் கிட்ஸுக்கும் பிகினர்ஸ்க்கும் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ நான் அக்ரைலிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 10 ஷேட்ஸ் வரும். இதில் வந்து நான் அக்ரைலிக் கலர்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அக்ரைலிக் ஷீட்ஸ் வேணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பிராண்ட் வாங்கினாலும் ஓகே. நான் இந்த மாதிரி லூஸ் ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஷீட் எடுத்து நான் வந்து சைடில் இந்த டேப்பெல்லாம் ஒட்டி நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி நமக்கு பார்டர் அழகாக கிடைக்கும். உள்ளெல்லாம் போகாமல் வெளியில் அந்த மாதிரி அன்இவனாக இல்லாமல் அழகாக இருக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பில் நான் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் வந்து இந்த ட்ரே வந்து நான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதனால அது அப்படியே இருக்குது. அதை வந்து க்ளீன் பண்ணணும். அண்ட் வந்து ப்ரஷஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு அக்ரைலிக் கலர்ஸ்க்கு நீங்கள் மோஸ்ட்லி வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக பிளாக் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. இது நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வரும். ரொம்ப தண்ணி எடுக்க வேணாம். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகே, நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது ஒரு 1 மினிட்டில் ட்ரை ஆயிரும் அக்ரைலிக் பெயிண்ட்டு. வாட்டர் கலர் மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் அவுட்லைன் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு லீஃப் மாதிரி நான் பென்சில் வச்சு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு லீஃப். இந்த மாதிரி நான் அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் 2 க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப்லேயே நிறைய பெயிண்ட் இருக்கும். ஸோ இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு மேலேயே நான் செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ அதுக்கு நான் செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் கோட்டிங் நான் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து நான் எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இதையும் வைக்கலாம். பெயிண்டிங் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, bye bye, take care.